ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோ ட்ரிக்ஸ் வீடியோ. ஸோ உங்களுக்காகவே பல பேருக்கு தெரியாத சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச 5 அசத்தலான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இனியோட கமெண்ட் செக்ஷனில் யார் கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ருசிகலாம் வாங்க மதுரை லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தெளிவான விளக்கம் நன்றி அப்படின்னு சொல்லி நம்மளோட விடைக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி சிஸ்டர், உங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் எஸ் ஸ்ரீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா குட் ஜாப் ப்ரோ, எக்ஸ்பெக்டிங் மோர் டெக் நியூஸ் ஃப்ரம் யூ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக இனி ரெகுலராக டெக் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு அந்த 5 ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் பிளாக் பண்ண வெப்சைட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம VPN யூஸ் பண்ணோம். VPN யூஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பட் அந்த VPN யூஸ் பண்ணாமலும் நம்மளால் அந்த வெப்சைட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதற்கான ஒரு ட்ரிக் தான் இந்த ட்ரிக். ஸோ தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் பிளாக் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. tamilrackers.com அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. பட் இந்த வெப்சைட்டை வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி அதனுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட் கூட நீங்கள் உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனதும் அதில் ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் செட் பண்ணிங்க. அதேமாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு செட் பண்ணிங்க. செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணுமோ அந்த வெப்சைட்டோட அந்த URL ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ tamilrackers.com அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ராக்கர்ஸுடைய அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகி கீழே வந்துடும். ஸோ இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு VPN தேவையில்லை. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டே உங்களுக்கு ஒரு ப்ராக்ஸியாக ஒரு VPN ப்ராக்ஸியாக உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட்டை ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கான வெப்சைட்ஸ் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக், யூஸ்வலாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மற்றவங்க யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆப் லாக் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆப் லாக் போட்டு வச்சு அதை செக்யூரிட்டி பண்ணி வச்சுப்பீங்க. பட் இந்த மாதிரி ஆப் லாக் போட்டு வச்சாலுமே அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க யார் வேணாலும் அந்த ஃபைல்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு file://SD card/ அப்படின்னு கொடுத்து அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா போதும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் ஒவ்வொரு ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க அங்கே ஷோ ஆகிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஆப் லாக் யூஸ் பண்ணாலுமே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே யார் வேணாலும் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு வழியும் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக், நீங்கள் டே டு டே உங்கள் மொபைலில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, என்ன சர்ச் பண்ணுறீங்க, என்ன வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு பேக்ட்ராப்பில் உங்களுடைய மொபைலில் சேவ் ஆகிட்டே இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட்டில் கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி சேவ் ஆகக்கூடிய விஷயங்களை நீங்களும் போய் செக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் போயிட்டு myactivity.google.com அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிங்க. சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் டே டு டே என்ன சர்ச் பண்ணீங்க, என்ன வீடியோஸ் பார்த்தீங்க, என்ன அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எத்தனை வாட்டி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, என்னென்ன டைம்ஸில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டேட் வைஸும் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த டேட்டில் என்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ட்ரிக் பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள பசங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. என் நேரமும் மொபைலில் அவங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ட்ரிக் மூலியமா. myactivity.google.com அப்படின்றத நீங்கள் அந்த மொபைலில் சர்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பசங்க என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ஆப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் பசங்களை உங்கள் சர்வேலன்ஸில் வச்சுக்க முடியும் இந்த ஒரு ட்ரிக் மூலியமா. நெக்ஸ்ட் ட்ரிக், நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது நம்ம ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஸ்மார்ட்டான ஃபீச்சர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு ஃபீச்சரை இன்னுமே ஸ்மார்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுடைய ஹோம் பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மைக்கு பக்கத்தில் லென்ஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த லென்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் லென்ஸ் ஓப்பன் ஆகி உங்களோட பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேக் கேமரா வச்சு நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட்டை பற்றி அது ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே கீழே காட்டும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட், அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்
எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். காப்பி பண்ணி அதை நீங்கள் டாக்குமெண்ட்டில் போட்டுக்க முடியும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னோட கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ நான் இதில் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் சம் இருக்குது. ஸோ இந்த சம்முடைய இந்த கொஸ்டினை வச்சு இதோடைய ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஸ்டினை ஜஸ்ட் நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு அது ரிலேட்டடாக யாரெல்லாம் சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அது ரிலேட்டடாக என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் காப்பி பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டாக காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி காப்பி டு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த சைன் இன் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இதை அப்படியே உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லிசன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் மூலியமாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு படிச்சு காட்டும். நெக்ஸ்ட் சர்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக உங்களுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக். இந்த ட்ரிக் மூலிமா உங்கள் மொபைலில் பேலன்ஸே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் குளோப் ஃபோன் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக கால் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பண்ணிக்க முடியும், மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்க முடியும், ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஃப்ரீயாக கால் பண்ணணும் அப்படின்னா கால் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். வித் கண்ட்ரி கோடோட நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய கால் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகி அவங்களுக்கு கால் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக பேசிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுக்கு ஷோ ஆகாது, அவங்களுக்கு வேறு ஒரு நம்பர் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ப்ராங்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதே வெப்சைட்டில் நீங்கள் மெசேஜஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்க முடியும். என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வீடியோ கால் ஃபைல் ஷேரிங்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் சைன்இன் பண்ணிக்கணும், உங்களுடைய ஃப்ரெண்டும் சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் 2 பேருமே அதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். வீடியோ காலாக இருந்தாலும் சரி, ஃபைல் ஷேரிங்காக இருந்தாலும் சரி. மற்றபடி நார்மல் கால் மெசேஜஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு சைன்இனும் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக உள்ளே வந்து அவங்களுடைய நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த 5 ட்ரிக்குமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு தெரியாத நிறைய ட்ரிக்ஸ் இதில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் லைவ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.